வணக்கம். லாஸ்ட் 3 டேஸாகவே 18th ஆகட்டும், 19th ஆகட்டும், 20th ஆகட்டும், 3 நாளுமே மார்க்கெட் ரொம்ப நேரோ ரேஞ்சில் இருக்குது. ரேஞ்சுன்னு சொல்கிறதோட க்ளோஸ் ஆகும் போதும் ஒரு டிசைஷன் இல்லாத இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ப்ரீமியமும் இல்லை, டிஸ்கவுண்ட்டும் இல்லை, மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷ். இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 21 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 90 இருக்குது. நேற்று 17 இருந்துச்சு நிஃப்டியில், அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 40ல் இருந்துச்சு. அண்ட் முந்தா நேற்று 18ஆம் தேதி நிஃப்டி 2 பாயிண்ட் தான் ப்ரீமியம், பேங்க் நிஃப்டி 89 பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 3 டேஸாக மார்க்கெட் ஏதோ ஒன்று பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எந்த சைடு பிடிச்சாலும், அது அப் சைடாக இருக்கட்டும் இல்லை டவுன் சைடாக இருக்கட்டும், மார்க்கெட் நிச்சயமாக ஒரு 800 to 1000 பாயிண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகும். பயங்கர நேரோ ரேஞ்சு, ஹெவி ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ், இது அஃபிஷியல் டேட்டாஸ். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் யார் எவ்வளோ கேஷ் கையில் வச்சுருக்குறாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 5ல் ஒருத்தர், எவ்வளோ 5 ஃபண்ட் மேனேஜரில் ஒருத்தர். அப்போனா 20% ஆஃப் தி ஆல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஹோல்டிங் கேஷ். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபண்டு பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஃபண்டில் 88%, 100 ரூபாயில் 88% கேஷாக வச்சுருக்குறாங்க. அது எப்படிடா பாசிபிள்ன்றது நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் டெஃபினெட்லி திஸ் மணி இஸ் ஸ்டேயிங் அவுட் சைட். அண்ட் இது இல்லாத நிறைய அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் எல்லாமே தே ஆர் சிட்டிங் இன் கேஷ் ஃபார் இன்வெஸ்டிங். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சூழ்நிலை. ஸோ எந்த டைரக்ஷனில் அப் சைடில் வந்தாலும் சரி, டவுன் சைடில் வந்தாலும் சரி, ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அப்சைட் மூவ் வருதுன்னு சொன்னால் மோர் ஆஃப் எ புல் பேக் ரேலியா இல்லை சஸ்டெயின்ட் அப்சைட் மூவான்றது காலம்தான் பதில் சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. மேபி நம்ம மூமெண்டம் வச்சு பார்க்கலாம், வால்யூம் வச்சு பார்க்கறதுக்கான ஒரு ஹிண்ட் கிடைக்கும். பட் டெஃபினட்டாக எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் கம்ஃபர்டபுளாக அபவுட் 800 to 1000 பாயிண்ட்ஸ் நம்ம மூமெண்ட்ஸ் பார்க்க முடியும். இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ரைட், அஃபிஷியலாக நான் சொல்லக்கூடாது, பட் டெஃபினெட்லி இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், சம்வேர் க்ளோஸ் அபவுட் 22,700, 800, 700, 800 நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த லெவலை உங்களுக்கு தெரியும், ரைட். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த லெவலை சொன்னோம். அண்ட் அந்த லெவலை உடைக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கு. ப்ராபப்ளி இந்த லாஸ்ட் ஒரு 10 days, ரைட், இது டபுள் பாட்டமு, ட்ரிபிள் பாட்டமு, குவாட்ரா, பென்டா, ஹெக்ஸா, அவ்வளோ பாட்டம்ஸ் வந்துருச்சு. அண்ட் இன்னமும் போகுமான்றது தெரியாது. டெஃபினெட்லி இட் இஸ் மேக்கிங் அட்டம்ஸ் போத் ஆன் தி டவுன் சைட், அப் சைட்லேயும் போய் முட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ டவுன் சைட் பொட்டென்ஷியல் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,500 to 400 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இம்மீடியட்டாக ஒரு புல் பேக் போயிட்டு வருமா, இல்லை ஒரு பயம் காட்டுறதுக்கோசரம், பூச்சி காட்டுறதுக்கோசரம் கீழே டச் பண்ணிட்டு போகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். 1. பாயிண்ட் 2, நிறைய ஸ்டாக்ஸ், ரைட், நிறைய ஸ்டாக்ஸ் ஓவர் சோல்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு கோ அப். இட் இஸ் நாட் பிகாஸ் பை வந்துருச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுன்றது இல்லை, பட் ஓவர் சோல்ட் ஜோனில் டெக்னிக்கலி அந்த லெவலில் வந்திருக்கு. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வரும்போதும் ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ எ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. டெக்னிக்கல் செட்டப்ஸில் அப்படி காட்டும் உங்களுக்கு. 1. ரெண்டாவது, நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் ப்ரைஸ் கூல் டவுன் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 15, 20, 30, 40% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் சோ கால் புத்திசாலியான இன்வெஸ்டர்ஸ், ரைட், அவங்களோட ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னு சொன்னால் அவங்களோட ஃபோக்கஸ் பூராவே லார்ஜ் கேப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க, ரைட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ரைட், 20% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. இந்த சேர் ஐஆர்சிடிசி ஆகட்டும், இல்லை பிஎஃப்சி எடுத்துங்க, இல்லை நம்ம ஷிப் பில்டிங் கம்பெனிஸ்லாம் எடுத்துங்களேன், இல்லை ஹிந்துஸ்தான் லீவர் எடுத்துங்க, இல்லை ஹிந்துஸ்தான் லீவர் வராது உங்களுக்கு ஹெச்ஏஎல், பிஇஎல், பிஹெச்இஎல், இதெல்லாம் பெருசாக கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் 50%, 60% கீழே விழுந்திருக்கு. இப்போ ஸ்மார்ட் மணி நிறைய பேர் இது லார்ஜ் கேப் 20% விழுந்திருக்கு, இது வாங்குறது புத்திசாலின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருக்குது. எஸ், தே வாண்டட் டு பை எ குவாலிட்டி ஸ்டாக். ஆனால்
இது ஃபாஸ்ட்டாக ஓடுமா இது ஃபாஸ்ட்டாக ஓடுமான்னு கேட்டால் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்னு சொன்னால் மிட் கேப் ஃபாஸ்ட்டாக ஓடும். இதில் வந்து ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்குது சொன்னால் இதில் 25-30% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் டவுன் சைட் ரிஸ்க்கும் பார்க்கணும். விழுந்துச்சுன்னா இவன் ஃபாஸ்ட்டாக விழுந்துருவான். நீங்கள் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நவம்பரில் தான் வந்து லார்ஜ் கேப் மற்றதெல்லாம் கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. வேறு ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து செப்டம்பர்லேயே விழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஸோ நிறைய பேர்த்தோட ஃபோக்கஸ் இந்த சைடில் இருக்குது. ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இஸ் கிவிங் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேல்யூ பை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்பு இல்லை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. 19 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் வந்து 19 பாயிண்ட்ஸ் டவுன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 29 பாயிண்ட்ஸ் மைனஸ். அண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 1.47% அப்பா இருந்துச்சு. வேற நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மிட் கேப்ஸ் எல்லாம் அந்த நிஃப்டி நெக்ஸ்ட்டில் இருக்கும். 1.47% அப்பா இருந்துச்சு. ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 1.37 ஆர் 1.4 நீங்கள் வச்சுங்க அப்பா இருந்துச்சு. மிட் கேப்பும் வந்து ஆல்மோஸ்ட் 1.4 ஆச்சு. அப்போ ரேலி இந்த ஹெவி வெயிட்ஸ் தூக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் குட்டி பசங்க சிக்குன்னு ஓடுவாங்க. இவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து பாருங்கள் 5.5% அப்பு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து அப்சைட் போயிட்டுருக்கு. ஸோ தட் மீன்ஸ் லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் பியூட்டிஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் அப்சைட் பொட்டென்ஷியல்ஸ் ஹெவியாக இருக்குது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேச முடியாது. டெஃபினெட்லி வந்து யூ வில் ஆல் ஹாவ் எ ஐடியா. ஸோ ஸ்டாக்ஸ் நீங்கள் பாருங்கள். யூ ஹாவ் எ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மிட் கேப் ஸ்மால் கேப் ரேதர் தென் இன்டு லார்ஜ் கேப். வாங்க வேணான்னு சொல்ல. இட் இஸ் மோர் சேஃபர் அண்ட் ரிசேலன்ஸ் இருக்கும். அதாவது உளுந்தாலும் பெருசாக கீழே உழுவாது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, கோல்டு தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. யூஎஸில் வந்து ட்ரம்ப்போட இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம எலான் மஸ்க் வந்து லாக்கரை திறப்பா எது அவங்களோட அந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்மி பேஸில் வந்து வச்சுருக்குறாங்க. 5000 டன் வச்சுருக்குறாங்க. 1974 அப்புறமா யாருமே போய் பார்க்கல அதுக்குள்ளே கோல்டு இருக்கா இல்லையான்னு. கதவை தர லைவாக வந்து கேமரா எடுத்துகிட்டு வாக் த்ரூ பண்ணு 5000 டன் இருக்கான்றது பார்க்கணும். அப்போ யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரிலேயே இப்போ ரீசெண்டாக $1 trillion ஓபி அடித்த விஷயம் தெரிஞ்சிச்சு ஒன்று. ஸோ கோல்டே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ் அஃபிஷியல் கோல்டு ரிசர்வ் யூஎஸில் இருக்குது. க்ளோஸ் டு சம்வேர் அரௌண்ட் 9800 tons. அது இல்லைன்ற மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? டப்புன்னு கொலாப்ஸ் ஆகும். சைனாவில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எவர்கிரீன் ரியல் எஸ்டேட் அந்த கம்பெனி திவால் ஆச்சுல்ல, அவன் வந்து கோல்டை கொடுத்து லோன் வாங்கினான். அந்த கோல்டை பார்த்தா எல்லாம் வந்து டின்னு பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. அப்போ பேங்க் அஃபிஷியல்ஸும் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இதுவான ஸோ சைனாவில் ஆகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. யூஎஸில் ஆகிறது வந்து பெரிய 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 சான்சஸ் இருக்குது. உளுந்துச்சு அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெருசாக கிராஷ் ஆகும். அது விடுங்க. பட் அதுக்கான எதிர்வழி எங்கே வருது? எவ்ரி பேங்க் சென்ட்ரல் பேங்க் இஸ் ட்ரைங் டு ரிசர்வ். இன்ஃபேக்ட் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து கோல்டை தூக்கிட்டாங்களோன்றது ஒரு கேள்வி வருது. தெரியும்ல, 2 பிளெயின் லோடு ஃபுல்லாக நம்மளோட கோல்டு ரைட் அங்கே வச்சுருந்தோம், அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், நாங்கள் எங்கள் பேஸில் வச்சு பார்த்துக்குறோன்ற மாதிரி கவர்மெண்ட் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த ரீசன்னால் கோல்டு வந்து ஷூட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நேற்றுல முந்தா நேற்று ஒரு நாள் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 6:45 பக்கமாக நம்ம பண்ணுறோம். கோல்டு வந்து 1% ஏறி இருக்குது. $28 வந்து ஏறி இருக்குது. அண்ட் சில்வர் வந்து 1.81% வந்து ஏறி இருக்குது. அப்போ இந்தியாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஆகலை. நான் வந்து அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருப்பேன், கோல்டையும் ருப்பியும் ஒரு மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னு சொன்னால் தோ ருப்பி வந்து இட்ஸ் ஹெஜ்ட் அகெயின்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுனால் ருப்பி கீழே விழுவணும் அண்ட் வைசி வர்சா.
ஒன்று. ரெண்டாவது வந்து வித்தின் இந்தியா டிமாண்ட் சப்ளை, எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ டாலர் வந்து மேலே போயிட்டே இருக்கும், ருப்பி வீக் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். நிறைய பேர் வந்து டாலர் வாங்குறாங்கன்னு சொன்னால் ருப்பியை கொடுத்து டாலர் வாங்குவாங்க, அப்போ ருப்பி வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்படி தான் வந்து 8750 வந்து டச் ஆச்சு. இன்னைக்கு ரைட் நவ் ரைட் சம்வேர் ருப்பி வந்து க்ளோஸ் அபவுட் 8660. நினச்சி பாருங்கள், நேற்று 8695 இருந்துச்சு, இன்னைக்கு 8660. ஸோ ருப்பி ஹாஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆனதுனால ஒன்றே வச்சுங்க, மாற்றி பேச வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல. என்னதுன்னு சொன்னால், ருப்பி வந்து 86 87 போச்சுன்னு சொன்னால் வீக் ஆகிடுச்சுன்னுவோம், மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் வீக் ஆகிடுச்சுன்னுவோம். அதே இது 87 86 வந்துடுச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னுவோம். ஸோ ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால கோல்டு ப்ரைஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய மாற்றம் கிடையாது. அதே 8970 980, இன்னும் 9000 டச் பண்ணல. இது 24 கேரட் சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட்டு, ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே 1,900,000 800,000 1000 அந்த ஜோன்லேயே தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை உடைக்கல. 2 நாளாக வந்து காப்பரு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் கீழே விழுந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் எலிவேட்டட் லெவலில் இருக்குது. ஸோ இதை தவிர நான் ஏற்கனவே வந்து மார்க்கெட்டை பற்றி பேசியாச்சு, ஸ்மால் கேப் பற்றி பேசிட்டேன், லார்ஜ் கேப் பற்றி பேசிட்டேன். மார்க்கெட் நம்ம ஸ்மால் கேப், மிட் கேப், நிஃப்டி 50 இதெல்லாம் தூக்கினால ரைட், ரொம்ப நாள் கீழே விழுந்து ஓவர் சோல் ஜோனில் இருந்து மேலே தூக்கினால மேபி நிஃப்டியும் மேலே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலியான்றது தெரியாது. ரேலி சஸ்டெயின் ஆச்சு, மோர் தென் 24,000 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆஸ் ஆஃப் நவ் எனிவே பிட்வீன் 500 to 800 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போகலாம். ஒன்று, டவுன் சைட் டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு 22,400 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட டிசிஷன்ஸ் பண்ணிங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.